2026ஆம் ஆண்டு சட்டப்பேரவை தேர்தலில் வென்று 7வது முறையாக திமுக வெற்றி பெறும் என்று உறுதிபட தெரிவித்துள்ள தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், வெல்வோம் 200 படைப்போம் வரலாறு என்று சூளுரைத்துள்ளார். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு.க.ஸ்டாலின் தலைமையில் கட்சியின் செயற்குழு கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் உரையாற்றிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், இந்தியா முழுவதும் ஜனநாயகத்தை காப்பாற்றும் பொறுப்பை திமுக ஏற்றிருப்பதாக கூறினார். 2019 முதல் திமுக கூட்டணி தொடர் வெற்றி பெற்று வருவதை சுட்டிக்காட்டிய அவர், 2026ஆம் ஆண்டு சட்டப்பேரவை தேர்தலும் சரித்திர வெற்றியை பெற இன்று முதலே கட்சியினர் உழைக்க வேண்டும் என்று அழைப்பு விடுத்தார். வாக்குகளை பிரிக்க எதிர்க்கட்சிகள் தனித்தனியாக வந்தாலும் சரி, மொத்தமாக வந்தாலும் சரி, 2026இல் திமுக கூட்டணிதான் சரித்திர வெற்றியை பெறும் என்றும் மு.க.ஸ்டாலின் திட்டவட்டமாக தெரிவித்தார். இந்த கொள்கை கூட்டணிக்கு எதிராக பலரும் அரசியல் கணக்கு போடுறாங்க. நான் உறுதியாக சொல்றேன், நம்ம கொள்கை கூட்டணிக்கு எதிராக அவங்க போடுகிற கணக்கெல்லாம் தப்பு கணக்குகளாகத்தான் ஆகும். வெற்றி கணக்கு நம்ம கூட்டணிக்கு தான். நம்ம எதிர்க்கிற எதிர்கட்சிகள்லாம் வாக்குகளை பிரிக்க தனித்தனியாக வந்தாலும் சரி, மொத்தமாக சேர்ந்து வந்தாலும் சரி, 2026 திமுக கூட்டணி தான் வெற்றி பெறும். அதுவும் சாதாரண வெற்றி அல்ல, சரித்திர வெற்றியை பெறுவோம். நம்முடைய முழக்கம் வெல்வோம் 200, படைப்போம் வரலாறு. திரும்ப சொல்லுங்க, வெல்வோம், வெல்வோம், படைப்போம், வெல்வோம், படைப்போம். நாடாளுமன்ற தேர்தலில் 1% வாக்குகளை அதிமுக அதிகமாக வாங்கியுள்ளதாக எடப்பாடி பழனிசாமி சொல்வது தவறானது என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் விமர்சித்துள்ளார். இல்லாத ஒன்றை ஊதி பெரிதாக்குவது எடப்பாடிக்கு கைவந்த கலை என்று விமர்சித்துள்ள முதல்வர், காற்றில் கணக்கு போட்டு கற்பனையில் எடப்பாடி கோட்டை கட்டுவதாகவும் சாடியுள்ளார். எதிர்கட்சி தலைவர் பழனிசாமி என்ன பேசுறாரு? 1% வாக்கு கணக்கு சொல்லிக்கிட்டு இருக்காரு. இப்போ அம்மையார் ஜெயலலிதா சொத்துக்குப்பு வழக்கில் திருவாளர் குமாரசாமி போட்ட கணக்கையை மிஞ்சுகிற மாதிரி அது இருக்கு. 2019 நாடாளுமன்ற தேர்தலில் 20 தொகுதியில் போட்டியிட்ட அதிமுக 19.4 விழுக்காடு வாக்குகளை வாங்குச்சு. இதுவே 2024 நாடாளுமன்ற தேர்தலில் 14 தொகுதிகளில் அதிகமாக போட்டியிட்ட அதிமுக 32.98 விழுக்காடு வாக்குகளை 2024 தேர்தலையும் பெற்றிருக்கணும். ஆனால் அதை விட 12.58 விழுக்காடு வாக்குகளை குறைவாகத்தான் வாங்கியிருக்கு. எளிமையாக சொன்னால் 2019 சராசரியாக ஒரு தொகுதிக்கு 4.16 லட்சம் வாக்குகள் வாங்கின அதிமுக 2024 வெறும் 2.61 லட்சம் வாக்குகளை தான் வாங்கியிருக்கு. ஒவ்வொரு தொகுதியும் சராசரியா 1.5 லட்சம் வாக்குகளை இழந்திருக்கு எடப்பாடி தலைவரான அதிமுக. ஆட்சி பொறுப்பேற்றது முதல் அனைத்து தரப்பு மக்களுக்குமான அரசாக திமுக அரசு செயல்பட்டு வருவதாக திட்டங்களை பட்டியலிட்ட முதல்வர், இதனால் வெற்றி சுலபமாக கிடைத்துவிடும் என யாரும் மெத்தனமாக இருக்கக்கூடாது என்றும் அறிவுறுத்தினார். 200க்கும் மேற்பட்ட தொகுதிகளை வெல்ல ஒவ்வொருவரும் அரசின் திட்டங்களை மக்களிடம் எடுத்துச் செல்ல வேண்டும் என்றார். கவனச்சிதறலுக்கு ஆளாகி விடாமல் உண்மையான எதிரிகளை வீழ்த்த திமுகவினர் வியூகம் அமைத்து செயல்பட வேண்டும் எனவும் மு.க.ஸ்டாலின் கேட்டுக் கொண்டுள்ளார். நாம ஏன் மீண்டும் ஆட்சி பொறுப்புக்கு வரணும்னு சொல்ற அதே நேரத்தில் யார் ஆட்சிக்கு வரக்கூடாது, ஏன் அவங்க வரக்கூடாதுன்னு மக்களுக்கு புரிய வைக்கணும். அதிமுக பாஜக புதுசா முளைக்கிற கட்சிகளுக்கும் கிடைக்கிற ஊடக சொகுசு என்னன்னு கேட்டீங்கன்னா ஊடகம்தான். அது நமக்கு ஒருபோதும் கிடைக்காது. இது இன்று நேற்றல்ல, 75 வருஷமா நாம் எதிர்கொள்கிற சவால். அந்த சவாலையும் சாதனையாக்கி இருக்கக்கூடிய இயக்கம்தான் இந்த இயக்கம். நம்முடைய சொல்லாற்றல், எழுத்தாற்றல், மக்கள் நலன் ஆகியவற்றை நம்பித்தான் நாம் செயல்படணும். நம்மளை எதிர்க்கிறவங்க நமக்கு எதிரியாக இருக்கக்கூடிய தகுதியுடையவங்களாக இல்லை. தங்களுக்கு கவனம் கிடைக்கணும்னு ஆர்வ கோளாறுல நம்ம எதிர்க்கிறவங்களும் இருப்பாங்க. அவங்களோட கவனச்சிதறல்களுக்கு ஆளாகிடாதீங்க. உண்மையான எதிரிகளை வீழ்த்த உங்கள் ஆற்றலை செலவிடுங்க.
புதிய வாக்காளர்களான இளைஞர்களின் நம்பிக்கையையும் மனதையும் திமுகவினர் கவர வேண்டும் என்றும் அதற்கு அவர்களுக்கு புரியும் மொழியில் பேச வேண்டும் என்றும் முதலமைச்சர் கேட்டுக் கொண்டார். ஒவ்வொருவரும் ஊடகமாக மாறி தொடர்ந்து ட்ரெண்டிங்கில் இருக்க வேண்டும் என்றும் மு.க.ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.